தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வியில பாடம் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? வெவ்வேறு வகுப்புகளுக்கு பாடம் நடத்துறோம். பாடம் நடத்தும் போது அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்போம். என்ன திட்டம் வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 1வது படிச்சு 2வது படிச்சு 3வது படிச்சு முடிச்சாக்க என்னதெல்லாம் தெரியணும் பிள்ளைங்களுக்கு, 4வது 5வது படிச்சு முடிச்சா என்னதெல்லாம் தெரியணும் அப்படின்னு ஒரு முன்னாடியே ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பாடம் படிக்கிறதுனால என்ன விளைவுகள் வருங்கிறத பாடத்திட்டத்தை எழுதும் போதே முன்னாடியே முடிவு பண்ணிப்பாங்க. அவுட்கம் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அவுட்கம் அதுபடி இருக்கா அப்படின்னு பாக்குறது. வெறும் பரீட்சையை வச்சு மார்க் போடுறது ஒண்ணு. பரீட்சைக்கு வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கான்னு அதுக்கு மார்க் போட்டு பாஸ் ஃபெயில் மார்க் போல மார்க்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க 5வது படிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னு முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம மட்டும் இல்ல, தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் ஃபுல்லா யார் பாடத்திட்டம் வச்சாலும் அப்படிதான் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது அந்த அசஸ்மெண்ட் இருக்குல்ல, லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்னு பேர். அது அந்த லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்டை இது வரைக்கும் மாநில அரசுல நம்ம பள்ளிகள்ல நம்ம பண்ணது கிடையாது. யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றிய அரசு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க. அது இல்லைன்னா என்ஜிஓஸ் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதமர் ஒரு என்ஜிஓ பண்றது, அதெல்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வந்து இவ்வளவு பெரிய பள்ளிக்கல்வித்துறை வச்சிருக்கிறோம். 30,000க்கு மேல பள்ளிகள் இருக்கிற நிறைய செலவு பண்றோம். பட்ஜெட்லயே பெரிய அலோகேஷன் பள்ளிக்கல்விக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பள்ளி கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கிறது? நம்ம சொல்லிக் கொடுக்கறது இவ்வளவு செலவு பண்றோம், இவ்வளவு ஆசிரியர்களை நியமிச்சு வேலை செய்யறோம். அப்ப பிள்ளைகள் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து அடைறாங்களா? அடைதல் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது படிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி வர்றாங்களா அப்படிங்கறத அசஸ் பண்றதுதான் இது. அதை அசஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகம் முழுவதும் அதுக்கு மெத்தடாலஜி இருக்கு, எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வதுல இருந்து 3வது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்க சொல்லும் போது என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்வோம், அல்பாபெட் சொல்லி கொடுப்போம். ஆனா அவனா ஏபிசிடி அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். ஏன் முதல்ல வந்து அவங்க நியூமரிசியை பத்தி 1 2 சொல்லி தருது, அதை கத்துக்கிறது. அப்புறம் வந்து எழுத்தை கத்துக்கிறது, என்ன கத்துக்கிறது, அது 2 தான் முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ். அது வந்து ஃபவுண்டேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது தாண்டி 4வது 5வதுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் வந்து லேர்னிங் டு ரீட். ஏன்னா படிக்க கத்துக்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை விட்டீங்கன்னா படிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க அது 1வது 3வதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லேர்ன் பண்றதுக்காக படிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து என்னத்துக்கு, அல்பாபெட்டை படிக்கிறதுக்கு கத்துக்கிறது. 2வது வந்து லேர்ன் பண்ணுறது. அப்போ பிள்ளைங்களுக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். கேள்வி வந்தோன்னா இது என்ன அது என்னன்ட்டு. அப்போ அதுக்காக அது தேடி படிக்கும்போது அதெல்லாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் அப்டிராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் 8வது வரும்போது அந்த அப்டிராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வரணும். அப்போ நீங்க அசஸ் பண்றது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பிள்ளைங்க நம்ம ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 3வது வரைக்கும் பிள்ளைங்க எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்காங்க, 5வது வரும்போது எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறார்கள், 8வது வரும்போது எந்த அளவுக்கு அடைந்திருக்கிறார்கள், அதை அசஸ் பண்றதுதான் இந்த சர்வே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இந்த பள்ளிகள்ல வந்து நடந்துட்டு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இது 2லயும் நம்ம வந்து இந்த சர்வே பண்ணிருக்கிறோம். இந்த சர்வே பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸாம் இதெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணணும்ட்டு அதன்படி அதெல்லாம் செய்யப்பட்டு அதற்கு உண்டான முடிவுகள் அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்றைய இப்பொழுதுதான் வந்து 11 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம், கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் இந்த அறிக்கையை மாநில திட்டக்குழுவின் சார்பாக கொண்டு போய் இன்னைக்கு தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த அசஸ்மெண்ட் சர்வே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இதை பண்ணிருக்கிறோம். இதை வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சாதாரணமா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அவுட்கம் வரும்போது அசஸ்மெண்ட் பண்ணும்போது எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த அறிக்கை எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசஸ்மெண்ட் சர்வே தான். சாதாரணமா சர்வேனா எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு ஸ்மால் சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா, 9 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து சர்வே பண்ணிருப்பாங்க. 3ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல கூட 9 லட்சம் பிள்ளைங்க இருக்கு. ஏன் அவ்வளவு பேரை பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வே பண்ணும்பொழுது இன்னொரு ஐடியாவும் இருந்தது. என்ன ஐடியா இருந்ததுனாக்கா, இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து அடுத்தது இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த பள்ளிக்கூடத்துல எந்த டெபிஷியன்சி இருக்கு, எந்த கிளாஸ்ல இருக்கு, எந்த சப்ஜெக்ட்ல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்போ கரெக்டா அவங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளவு பெரிய சாம்பிள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லா பள்ளிகளையும் கவர் பண்ணிருக்கோம். அதுல எல்லா குழந்தைகளையும் கவர் பண்ணலையே தவிர எல்லா பள்ளிகளையும் கவர் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு இருக்குல்ல, அது வந்து எதற்கு போதுமானது அப்படின்னு, அந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது, அதுக்கு வந்து எந்த நம்ம அவுட்கம் என்ன வேணும்னு அது வந்திருக்கிறதா அப்படிங்கறத நம்மளால ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும். அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், மேத்ஸ் தெரியணும், சோசியல் சயின்சஸ் தெரியணும், அந்த மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணிருக்கோம். கவர் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிருக்கோம். இந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்,
எவ்வளவு சாம்பிள் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுல எல்லாமே அதில் டீட்டெயிலே அந்த அதனுடைய அப்ட்ராக்ட் அதில் எழுதிருக்காங்க, அதில் எழுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரியா? அதுதான் இந்த இன்னைக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்னுடைய சாராம்சம். இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எது வந்து நல்ல டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எந்த பிளாக் பஞ்சாயத்து யூனியன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எந்தெந்த சப்ஜெக்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த சப்ஜெக்ட்ல இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது அதுல. அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு. அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸும் இருக்கு. இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, சோஷியல் சயின்சஸ்ல, என்வரன்மெண்டல் சயின்சஸ், அதுல எல்லாத்துலயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாக இருக்கிறது. மேத்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 8வது படிக்கக்கூடிய மாணவர்களிடம் இருந்து ஒரு தொய்வு இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் யோசிக்கிறோம் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னாக்கா, அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு அந்த பள்ளி 2 வருஷம் நடக்கல இல்ல, அதுக்காக அந்த சமயத்துல அந்த உண்டான கேப் இருக்குல்ல, அது இன்னும் பிரிட்ஜ் பண்ண முடியல நம்மளால. இப்போ வந்து இல்லம் தேடி கல்வி நடத்துறோம், எல்லாம் நடத்திருக்கோம். அதோட நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், அந்த இழப்புக்கு பிறகு. ஆனாலும் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது இப்ப நாங்கள் இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில இவர் வந்து இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் அமைச்சர் அவர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு எங்க வந்து இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா அதை வந்து இந்த தரத்தை இன்னும் உயர்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கையோட இந்த அறிக்கையை வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம். முதலமைச்சர்கிட்ட எதுவும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இதாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டு அதற்கு உண்டான மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதுதான் நீங்க இப்ப நான் போய் பார்த்துட்டு வந்ததுல நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ 3வது வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மொத்தம் 36,829 பள்ளிகள். அதுல 3,08,701 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணிருக்கோம் இந்த சர்வேக்காக. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 5ஆம் வகுப்பும் அதே மாதிரி 36,809 பள்ளிகள் இருக்கிறது. அதுலயும் வந்து 3,43,270 மாணவர்கள் மாணவிகள் அவங்கள எடுத்துருக்கிறோம். அடுத்தது வந்து 8வது வகுப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது 16,354 பள்ளிகள். அதுலயும் 3,28,370. ஒவ்வொரு பள்ளி வகுப்புலையும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மிக குறைவாக ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து 20 மாணவர்கள் எதுல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3வது படிக்கிறதுல, 20 மாணவர்களோ மாணவிகளோ 5வது படிக்கிறவங்க இல்ல, 30 மாணவர்கள் வந்து 8வது படிக்கிறவங்க. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அந்த சாம்பிளை எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா அங்க போய் அவனை முன்னாடி வர்றவன் பின்னாடி வரவங்க குட்டிலாம் கேட்கறது இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லா ஸ்கூல்ல படிக்கிற, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் எல்லார பத்தியும் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்இஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கு ஒரு குழந்தைக்கும். இப்போ சாம்பிள் சர்வேக்கு போகும்போது கரெக்டா 1/2 மணி நேரம், 10 மணிக்கு ஆரம்பிக்க போறாங்க அந்த எக்ஸாம் நடத்த போறோம் அப்படின்னாக்கா, 9:30 மணிக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, எம்இஸ்ல இருந்து ரேண்டமா 20 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் வந்தோன்னா அந்த குழந்தைங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. 18 பிள்ளைங்க தான் வந்திருக்கு, 2 பேர் வரல அப்படின்னு சொன்னாக்க, மறுபடியும் அங்கிருந்து இங்க சொன்னோம்னாக்க இன்னும் 2 ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணி அங்க வரும். அப்போ இந்த சாம்பிள் எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கா ரேண்டம் ஜெனரேட்டட் தான். ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுவோம்ல, அந்த பேசிஸ்ல தான் அதை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த அதுக்கு பிறகு இந்த கொஸ்டின் நம்ம அந்த எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அவங்க தயாரித்த அந்த கொஸ்டினை அதை கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுவோம். அதை ஃபில் பண்றதுன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாம் ரவுண்டா போட்டிருக்கோம். நீங்க அந்த பேங்க் கொஸ்டின் எழுதும்போது பாத்தீங்கன்னா, கையில் ஒரு பென்சில் இருக்கும், அதை வச்சு அதை ஷேட் பண்ணணும், எந்த கரெக்டான ஆன்சரா அதை. ஏன் அப்படி அதை பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, அவ்வளவு பெரிய 10 லட்சம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணோம்னாக்கா மெஷின் லேர்னிங் ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி என்ன பண்ணணும், இந்த அசஸ்மெண்ட் நடைபெற்றது. அப்போ இதுல இருந்து என்ன வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த செயல்திறன் எவ்வளவு தூரத்துக்கு அடைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷும் தமிழும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கொடுக்கப்பட்ட கேள்விகள் நம்ம இப்ப 100 கேள்வி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லா மாணவர்களையும் சேர்த்து அந்த ஸ்டேட் வைடு எடுத்து பார்த்ததுல 67 விழுக்காடு மாணவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த 67 விதமான கொஸ்டின்ஸ் அவங்களால பதில் சொல்ல முடியும். 67% வரைக்கும் பதில் சொல்றாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்து பாத்தீங்கன்னா 69 வரைக்கும் சொல்றாங்க, 69% வரைக்கும். இதே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு என்ன பண்ணுச்சுனாக்கா, நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ண போது இதே 2க்கு இங்கிலீஷும் தமிழுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்ல வந்து 64% வரைக்கும் தான் வந்தது, இங்கிலீஷ்ல 63 தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இது வந்து என்னன்னா 67, 69 இந்த 4 வருஷத்துல அதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நம்மளுது வந்து 54ன்னு வருது. என்ன இந்த கொடுத்த 100 கேள்வியில 54.
இப்போ 2021 பண்ண சர்வேல பார்த்தீங்கன்னா 57 இருக்குது. நேஷ் 21 பார்த்தீங்கன்னா 58 இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேட் வந்து 57 இருந்து நேஷனல் லெவல் 58 இருந்தது. இதுதான் அந்த இது கோவிட் அஃபெக்ட் ஆன அந்த இது. அடுத்தது வந்து சுற்றுச்சூழல். அந்த அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுல பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 76 விழுக்காடு நம்மளுக்கு வருது. அவங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா 2021 பண்ண சர்வேல 60 தான் வந்தது. அதுதான் வந்து 3ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவுகள். நம்ம வந்து இந்த சர்வேல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடிவுகள். 5ஆவதை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஸை விட வந்து சராசரி வந்து அதிகரித்திருக்கிறது. தமிழ் ஆங்கிலமும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க 5ஆம் வகுப்புல பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண சர்வேல வந்து 76 விழுக்காடு 5வது படிக்கும் மாணவர்களால் வந்து இது பண்ண முடியுது இந்த எக்ஸாம்ஸ். இங்கிலீஷ் எடுத்து பார்த்தோம்னாக்கா 51. அதே நேஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா அப்போ இருந்தனாக்கா ஸ்டேட்டுக்கு உண்டானது 52ஆகவும் நேஷனல் ஆவரேஜ் 54ஆகவும் இருந்தது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம 57ல் இருக்கோம். 2021 44 தான் இருந்தது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டைன்மெண்ட் லெவல். அதே வந்து 21 நேஷனலுடைய ஆவரேஜ் 44 தான். நம்மளும் 44 தான் இருந்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம பண்ண சர்வேல இந்த சர்வேல வந்து 57 வரைக்கும் வருது. அதே மாதிரி என்வரன்மெண்டல் சயின்ஸ் சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னாக்கா 57 விழுக்காடு வந்து அந்த பர்சன்டேஜ் வருது தேர்ச்சி சதவீதம். அது வந்து ஸ்டேட்ல வந்து போன தடவை பார்க்கும்போது 48 வருது நேஷனல் லெவலுக்கு ஸ்டேட் லெவலுக்கு. இப்போ 8வது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 8வதுல வந்து மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாடங்களையும் நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்குது. குறிப்பாக சமூக அறிவியல் ரொம்ப அதிகமான வளர்ச்சி நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வந்து 52 விழுக்காடு தமிழ் ஆங்கிலத்தையும் எடுத்துட்டோம்னாக்கா அட்டைன்மெண்ட் லெவல் இருக்கிறது. அது தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 39. இப்போ கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா 38 29. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 37 32. சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 54 32. இதுதான் வந்து 8வது பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போ இதனுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 3வது 5வது 8வது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா கூட 3ஆவதுக்கும் 5ஆவதுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டுக்கு மேல மாணவர்கள் வந்து தேர்ச்சி இந்த இதுல வந்து நல்லா தேர்வு கிடைக்கிறாங்க. இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னாக்கா எல்லா பாடங்களிலுமே தேர்ச்சி வந்து போன 2021 பார்த்ததை விட இப்போது நன்றாக இருக்கிறது. இதற்கு வந்து நம்ம வந்து 2-3 திட்டங்களை நம்ம குறிப்பாக சொல்லலாம். ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து கடந்த 4 ஆண்டுகளாக எண்ணம் எழுத்தும் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருவதனால அவங்க வந்து இந்த அவங்களுடைய 2லையுமே நியூமரிசியும் சரி இந்த இதுலயும் சரி மொழியை படிக்கிறதுலயும் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த இதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த அறிக்கையில் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க நீங்க வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் எந்த பாடங்களில் மாணவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், தேர்ச்சி வந்து அவங்களுடைய கற்றலில் அவர்களுக்கு வந்து பின்தங்கள் இருக்கிறது, எந்த அளவுக்கு வராமல் எங்க இருக்கிறார்கள்ங்கிறத கண்டறிந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து அதற்கு உண்டான திட்டங்களை வகுப்பது அப்படிங்கிறத வந்து அவர்கள் செயல்படுவார்கள். அதே மாதிரி அந்த பாடத்திட்டத்துக்கு உண்டான யார் பாடம் நடத்துகிறார்களோ அந்த ஆசிரியர் அவர்களுக்கு இன்னும் ஃபர்தரா என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமா, என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது. அது மட்டுமல்லாது என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்டேட் லெவல்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ன செய்யறதுங்கிறத முடிவு பண்ண முடியும். அடுத்தது வந்து பிளாக் லெவல் என்ன பண்ணலாம், ஸ்கூல் லெவல்ல என்ன பண்ணலாங்கிற வரைக்கும் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு பள்ளிக்கல்வித்துறையால் செயல்பட முடியும். இதுதான் வந்து இந்த இதுல வந்து நம்ம இந்த சர்வேல இருந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இதுதான். இதுல மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தீங்க நீங்க கேட்டீங்கன்னாக்க சர்வே எவ்வளவு பேரை பண்ணிருக்கோம்னு கேக்குறீங்களா? டைம் வந்து பிப்ரவரி மாசம் நடந்திருக்கு சர்வே. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. ஏன்னா கொஸ்டினர் தயார் பண்ணணும், அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தும்போது என்ன லாஜிஸ்டிக்ஸோ அந்த மிஷினரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, மெத்தடும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது எல்லாத்தையும் இந்த கேள்வித்தாள்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணது வந்து அந்த நேஷனல் இது இருக்குல்ல ஸ்டேட் லெவல் எஸ்சிஆர்டி இருக்குல்ல அவங்க தான் தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதை எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுது. அதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது இருக்கு, எலிமெண்டரி எஜுகேஷன் இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஐடென்டி பண்ணி கொடுக்குறது. எஸ்சிஆர்டி கொஸ்டின் பேப்பரை தயார் பண்றாங்க. டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் சூப்பர்வைஸும் பண்றது அவங்க தான் பண்ணாங்க. அடுத்து வந்து டிசி வந்து வாலண்டியர்ஸ் வந்து காலேஜ் எஜுகேஷன்
அவங்க வந்து யார் ஸ்கூல்ல போய் அதை எவாலுவேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு பெறக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்க தான் போய் என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த கொடுத்த கொஸ்டின் அட்மினிஸ்டர் பண்ணும். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் 4 பக்கம் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அவங்களால படிச்சு எழுத முடியாது. அப்போ இந்த போற வாலண்டியர் என்ன செய்வாங்கன்னாக்கா கொஸ்டினை படிச்சுட்டு நீ என்ன சொல்றேன்னு கேட்டு அவங்க தான் அதுக்கு பதிலாக அவங்க அசஸ் பண்ணுவாங்க. 5வது 8வது அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா அது சூப்பர்வைஸ் பண்றதுக்கு இங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டாஃப் அங்க அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதற்கு பிறகும் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் வந்ததற்கு பிறகு ப்ராசஸ் ஆடிட்டிங் ஒன்று இருக்கு. எப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலேட் பண்ண ப்ராசஸ் இருக்குல்ல அது எப்படி செம்மையாக செயல்பட்டதா செயல்படலையா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாலண்டியர்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிப்போம். ட்ரைனிங் நிஜமா நடந்தா நடக்குது ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு, அங்கே நடந்திருக்காங்கன்னு தெரியாது. அதை தனியா ஒரு ஏஜென்சிட்ட கொடுத்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அவங்க வந்து ப்ராசஸ் எவாலுவேட் பண்ணி அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சர்வேனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு, ஏன்னா டேட்டாவை வந்து யாராவது குக்கப் பண்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்லாம் இருக்கு. டேட்டா வந்திருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எங்கேயா கிளஸ்டர் ஆகுதா, எந்த பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாச்சு. அதுலேயே வந்து என்ன இருக்குன்னா 99% அக்யூரசி வருது எதை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வேனுடைய மெத்தடாலஜியும் சரி ரிசல்ட்ஸும் சரி. இப்போ அதுவும் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எம்எஸ்ல இருந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணி போயிருக்கிறதுனால எல்லா சாம்பிளும் வந்து பக்காவா ரேண்டம்லி ஜெனரேட். அதுதான். ஆமா ஆமா சரியா வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, அது இன்னொரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அது வந்து எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா அடுத்து இந்த டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நீங்க அதை ஒப்பீட் பண்ணுவீங்க இல்லையா. இப்போ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தர்றோமோ என்ன அந்த பாடத்துல இருந்து அந்த கேள்வியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நேஷனல் லெவல் அவங்க பண்றதுனால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி பாட புத்தகம் இருக்கும். ஒன்னொன்னு தனித்தனியா கொஸ்டின் போடாம மொத்தமா அவுட்கம் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் மெத்தட் வச்சுப்பான், அதை வச்சு பண்ணிடுவாங்க. அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதையும் அதையும் நம்ம என்ன செய்ய முடியாது கம்பேர் பண்ண. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மாதிரி வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ற சாம்பிள்ஸ் இருக்குல்ல அது அவங்கள்ட்ட பண்றது இல்லை. அதை விட இன்னொன்று வந்துருக்கு, இன்னொரு இந்த என்ஜிஓ சர்வே எல்லாம் இருக்குல்ல அவங்க என்ன சும்மா ஸ்கூலுக்கே போறது இல்லை, அவங்க வீட்டில் போய் பண்றாங்க. அதனால அதையும் இதையும் வந்து ஸ்ட்ரிக்டா சொன்னீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. ஆனா என்னன்னா எல்லா லேர்னிங் அவுட்கம்ஸ் தான் ஜென்ரலா அந்த லெவல்ல சொல்லலாம். அதனால இந்த அசஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இருக்கு, அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதாவது ஸ்ட்ரிக்ட் சென்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா கம்பேரபிள் இன்கம்பேரபிள். ஆனா லேர்னிங் அவுட்கம்னு பிராடா சொன்னீங்கன்னா கம்பேரபிள். இல்ல 100 இருக்காது. ஒன்னொன்னுலயும் மொத்தம் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 10, என்ன தமிழை பொறுத்த வரைக்கும் 10, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 10, என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 5. மொத்தம் வந்து 3வது படிக்கிற பிள்ளைங்க வந்து 35 கேள்வி 90 நிமிஷம். 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல 10 கேள்வி, தமிழ்ல 10 கேள்வி, மேத்ஸ்ல 10 கேள்வி, சயின்ஸ்ல 8 கேள்வி, சோசியல் சயின்ஸ்ல 7 கேள்வி, மொத்தம் 45 கேள்வி. அதுக்கும் அவங்களுக்கும் 90 நிமிஷம். அதுக்குள்ள அவங்க அதை செஞ்சு முடியும். அது 100 நிமிஷத்துல எவ்வளவு பண்ண முடியுதோ அதுதான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்ல அவங்க வந்து இதை பண்ணிருக்காங்களா பண்ணலையாங்கிறது மட்டும் தான். ஆனா இப்போ பத்திரிகை செய்தியில வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் பாடத்துல 37%, அது கிளாஸ் வேரி ஆகும். 8ஆம் வகுப்பு என்ன வருதுங்கிறீங்க? மேத்ஸ்ல 38, ஆங்கிலத்துல 39, அறிவியல்ல 37, எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இவங்க பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போகும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளாஸ் 8 with close examining students 38 38 maths. மேத்ஸ் மட்டும் தான் கம்மியா இருக்கு. ஆமா அது இதோட கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா அந்த இது சொன்னல நம்ம 21 சர்வே எல்லாம் பார்த்தோம்ல நேஷனல் லெவல்ல அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா நான் சொன்னேன். பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போகும்போது இந்த பசங்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவோம், என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கு? ஏன்னா 8வது இந்த மாதிரி கம்மியா இருக்கு. ஆமா அப்ப 10th வரப்போகும்போது பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலா வந்து எக்ஸாம் கிடையாது இல்லையா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பரீட்சையில வந்து என்ன சொல்லுவோம், நீங்க சொல்றது வந்து ஏன் நீங்க கம்பேர் பண்ண கூடாதுன்னு சொல்றோம். நம்ம வந்து பாட புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டு நீங்க வந்து அதுக்கு உண்டான பதிலை வாங்கி அதுக்கு மார்க் போடுறோம், அதுதான் பரீட்சை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாடத்திட்டத்தை வகுக்கும் போது 3வது வரைக்கும் படிச்சிருந்தானே இவனுக்கு இது தெரியணும்னு நினைப்போம். ரைட்டா? எழுத இப்போ 32 கூட்ட தெரியுதா அப்படிங்கிறது பாடப்புத்தகத்துல அது இருக்காது. பாடப்புத்தகத்துல வேற படிப்பீங்க இல்லையா. ஆத்திச்சூடியில் என்ன சொல்லுதுன்னு கேள்வி இருக்கும், அது அப்படியே எங்க புத்தகத்துல இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதுவீங்க. இது அப்படி கிடையாது. என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ நீங்க ஒரு ப்ரெஸ்ல ஒரு 4 லைன் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தது இது படிக்க தெரியுதா அப்படின்னு பாக்குறது. அல்லது ஒரு இன்விடேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அழைப்புதல் இருக்கு,
இப்போ நான் தான் வாலண்டியர். நான் என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா, 20 பிள்ளைங்க நான் படிச்சு காட்டுவேன். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னார் தலைமையில் இந்த விழா நடைபெறும். இவர் தான் கடவுள் வாழ்த்து பாடுவார், இவர் நன்றி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கீழே என்ன கேட்டுப்பாருன்னா, எத்தனாம் தேதி நடந்தது அப்படின்னு அவங்களால அதை கேட்டுட்டு காதால கேட்டுட்டு கிரகிச்சுக்கிட்டு அது சொல்ல முடியுதான்னு பாக்குறது. அதான் லேர்னிங் அவுட் கம்ஸ்ங்கிறது. அதை எழுத படிக்கிறத தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது வந்து கணக்கு, சின்ன சின்ன கணக்கு போட தெரியுது. அது ரெண்டும் தெரிஞ்சுன்னா 3வது வரைக்கும் ஓகே அப்படிங்கிறது. அடுத்தது அதே மாதிரி 5வதுல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களால படிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத படிக்க கத்துக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத படிக்கிறது, அடுத்த ஸ்டேஜ். அப்போ 3வது 5வது வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேராவை கொடுத்துட்டு அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கேள்வி கேட்டு கேள்வி சொல்லுவாங்க. 8வது வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யற வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் அனலிட்டிக்கலா என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா ஊடகமா இருக்கும் கேள்வி. அப்ப இதையும் அதையும் ரிலேட் பண்ணிட்டு அவன் சொல்லணும். இப்ப ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன். 1லிருந்து 99க்குள் 7ல் 10வது இடத்தில் 7வது தொடங்குறது எத்தனை நம்பர்னு கேட்பாங்க. அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 10ஆம் இடம்ங்கிறது தெரியணும். 1 10 100 சொல்றோம்ல, அப்படின்னா 10ஆவதுன்னா 7, 70 ஆரம்பிக்கணும்னு தெரியணும். அப்ப 70ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் எத்தனை 7 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சு அந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னு வச்சுங்க, கரெக்டா பதில் சொல்றோம். அதுதான் இந்த மெத்தட். இது அசஸ் பண்றது. பாடப்புத்தகத்துல இருக்கிறத கேள்வி கேட்கறது இல்லை. அது வந்து இவர் இப்போ உடனே பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் அமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி அப்புறம் தான் அவர் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்றதுதான் இவர் செய்யணும். இவரு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க நான் இதெல்லாம் செய்யலான்ட்டு, அவங்க முடிவு அவங்க தானே எடுக்கணும். அதனால இன்னைக்கு தானே இப்ப அறிக்கை கொடுத்துருக்கேன். இது வந்து அரசு உதவி பெறும் பள்ளி, ரைட்டா? இது யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளியில அரசு யாரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்திலயும் சமுதாயத்திலயும் ரொம்ப பின்தங்கியவங்க தான் இந்த பள்ளிகளை வந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க யார் அனுப்புவா மெட்ராஸ்ல இல்லையா? அதுதான் இப்ப அதெல்லாம் அவங்க இனிமேதான் பண்ணணும், டிசைட் பண்ணுவாங்க. எப்படின்னு இந்த அவுட்கம் எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பண்ண போனோம். ஏன்னா இவங்க செஞ்ச வேலை எப்படி இருக்குன்னு பாக்கணும்னாங்க. நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லுவாரு, நடந்திருக்கா இல்லைன்னு நான் பாக்கணும்ல. அடுத்த வருஷம் மறுபடியும் அது பண்ணுவோம். அதை நான் ஷேர் பண்றேன். சென்னை எதுக்காக அந்த மாதிரி வந்திருக்குன்னு நீங்க போய் சொல்லுங்க. அதை பிரஸ் மீட் கூப்பிடுவார்ல, அப்ப அது மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, சோ நம்ம ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோமா? எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் நேஷனல் ஆவரேஜ் அதிகமா எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் நேஷனல். இப்ப நம்ம பண்ணிருக்க சர்வேல என்ன வருதுன்னா அவங்க 2021ல பண்ண ஸ்ட்ரிக்டா கம்பேரபிள் இல்லைன்னு சொன்னா கூட லேர்னிங் அவுட்கம்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதை விட பெட்டரா வந்திருக்கு நம்ம பண்ணிருக்க சர்வேல. அடுத்தது வந்து இது மட்டும் பத்தாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம 100 அட்டைன் பண்ணணும் நம்ம நினைச்சோம்னா அதெல்லாம் தெரியணும்னு சொன்னோம்னா பாதி தான் தெரியும்னு சொல்றது இல்லையா? அப்போ நான் இவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா, நம்ம என்னத்தை நம்ம பிளான் பண்றோமோ அது ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வந்து நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்குற முறைகளை மாற்றணும். இன்னும் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத டிசைட் பண்ணி என்ன முறையில சொல்லி கொடுத்தா அது 100 போய் சேருங்கிறதையும் தான் அது ஒரு ஆக்ஷன் பிளானுக்கான பேஸ். இப்போ இருக்கிற நிலைமை என்ன, இதை வச்சு நம்ம எப்படி பில்ட் பண்ணோங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். எக்ஸாம் பரீட்சை ரெகுலரா நடத்துறது வேற, இது லேர்னிங் அவுட்கம்ஸ் எங்க வேலை. இது என்ன வேணும்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது அவங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல பண்ணிடுவாங்க. என்ன இது எங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாடம் சொல்லி தரீங்கல்ல, பாடம் நீங்க என்ன சொன்னீங்க, நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொன்னீங்க. அது தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு நாங்க பாக்குறோம் தான் இப்ப நம்ம பண்ணிக்கிறோம். அதெல்லாம் இவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னு ஏன் அது குறைவா இருக்குன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா. நான் அதெல்லாம் பார்க்கல. நான் என்ன பார்த்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பாடத்திட்டத்துல இது இருக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இதெல்லாம் வரும், நீங்க வந்திருக்கா இல்லையாங்கிட்ட மட்டும் இதில் அசஸ் பண்ணி சொல்லுங்க. பர்ஃபார்மன்ஸ் குறைவா இருக்கிறது என்ன காரணம்? குறைவா இருக்குங்கிறத நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அது வரைக்கும் அது வந்து என்ன யார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா மட்டும் தான். நம்ம போறோம் 90 நிமிஷத்துல எடுத்துட்டு வரோம் டேட்டாவை, நம்ம வேற யார்ட்டையும் எதுவும் பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா இதெல்லாம் இந்த காரணங்கள்லாம் இப்படி, இந்த ரிசல்ட் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேட் எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அவங்கள்ட்ட அதை கொடுத்தீங்கன்னா அவங்க இதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது
மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜ் ஹையரா இருக்கும். ஒவ்வொருக்கு பேராமீட்டர் வேகன்சி வேற எதுவும் இருக்கா கேள்வி? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நல்லா சார். சீக்கிரம் வந்துடும். அவர் சிஎம் ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப காலமா இருக்கு. ஆமா நம்ம ஏதாவது சப்கமிட்டில ஏதாவது கான்செப்ட் பண்ணிருக்கோம் எப்படி? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தனியா பேசி அது நீ அவர்கிட்ட கேட்கறது வந்து சரியில்லைங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட் தானே எடுக்கணும். நீங்க எல்லாம் எல்லா ஸ்கூலும் எடுத்துருக்கோம். ஆல் ஸ்கூல்ஸ் அதாவது எந்த ஸ்கூல்லயும் வந்து மாவட்டத்துல குறைச்சலாம் எடுக்கல. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூலும் எடுத்தாச்சு. அதுதான் அவ்வளவு சாம்பிள் அவ்வளவு பெருசு வருது. இல்லம் தேடி குறைச்சலா இருக்கும். ஏன்னா இல்லம் தேடி என்ன சொல்றாங்கன்னா எஜுகேஷன் லிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து நடத்தக்கூடாதுங்க. அந்த டயத்துல இருந்த லேர்னிங் ஆப்ஸ்க்காக நம்ம பண்ணணும். ஆனா அது வந்து இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம எவாலுவேட் பண்ணதுல என்ன தெரிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ்லாம் நிறைய வெல்கம் பண்றாங்க. அதை நான் வந்து நம்ம முதலமைச்சர் சொன்னேன், நான் நிறைய பேர் வெல்கம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா கல்வியாளர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஸ்கூல்ல நடத்தக்கூடிய பாடத்துக்கு அது சப்ஸ்டியூட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஸ்கேல் டவுன் பண்ணிருக்காங்க. எங்க ஸ்கேல் டவுன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எங்க ரொம்ப ரொம்ப இது இருக்கோ இன்சபிஷியன்சி இருக்குன்னு பார்த்துக்கோமா அங்க மட்டும் கொஞ்சமா நடக்குது. ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பர்ஃபார்மன்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜோட பெட்டரா இருக்கு. இதுக்கு இன்டர்வென்ஷன் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் வந்து அந்த கிளாஸஸ்ல நம்ம வச்சிருக்கோம். அதோடைய இம்பாக்ட் நல்லா தெரியுது. நேஷனல் ஆவரேஜோட பெட்டரா இருக்கும். 8ஆம் வகுப்பு வந்து அந்த பேட்ச் தான் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி வெளியே வந்தது. அதுக்கு வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி வந்து நம்ம திட்டம் கொண்டு போனோம். அந்த திட்டத்தினுடைய ஒரு இம்பாக்ட் தான் அந்த 8th கிளாஸ் கூட இப்போ நேஷனல் ஆவரேஜோட பெட்டரா இருக்கு. ஸோ டைரக்டா அந்த கோரிலேஷன் நம்மளால பார்க்க முடியும். அந்த ஷேர் பண்றோம் அந்த கம்பேரிசன். 8ஆம் வகுப்பு பெட்டரா இருக்கு. நேஷனல் ஆவரேஜோட பெட்டரா இருக்கு. அது வந்து அந்த கோவிடோடைய இம்பாக்ட் வந்து we are able to overcome. கரிக்குலம் பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணுமா சார்? இப்போ என்சிஆர்டிக்கும் சேர்த்து ரிசர்ச் அதெல்லாம் இது வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு இது ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு இதுதான் கரிக்குலம், இதை பண்ணோம்னாக்கா இதுதான் பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை எடுத்துக்கிறோம் கையில. இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே நடந்திருக்கான்னு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது. இல்லை அதை பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவர் கேட்டார்ல என்னது புது பாலிசி என்ன பண்ண போறீங்க, அதை வந்து கரிக்குலம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க தான் ரிவைஸ் பண்ணுவாங்க. எஸ்சிஆர்டி வந்து சப்ஜெக்ட் வந்து என்சிஆர்டி நல்லா இருக்கு. அதுல பண்ணல. நம்ம வந்து அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம இதுல பார்க்கல. ஏற்கனவே நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அது என்ன நடந்திருக்குங்கிறதான் பார்க்கணும். எவ்வளவு ஸ்கூல்ஸா மொத்தம் எல்லாம் சேர்த்து எல்லா ஸ்கூலும் பண்ணிட்டோம். 37,690. All the schools. 37,690. அதுலயே உங்க பிரஸ் ரிலீஸ்ல இருக்கு. இல்ல ஸ்கூல்ஸ் வந்து 45,924 டோட்டல் எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரெண்டுமே சேர்த்து 45,924 924 டோட்டல் மாணவர்களின் எண்ணிக்கை. இது நம்ம பண்ணது. ஆமா சார். அவர் என்ன கேட்பாரு, மொத்தம் இதுல எவ்வளவு ஸ்கூல்ஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 100% எல்லா ஸ்கூல்ஸும் பண்ணிட்டோம். அதுல வந்து நம்ம அசஸ் பண்ணிருக்கிறது வந்து மொத்தம் வந்து 9,80,000 மாணவர்கள் அசஸ் பண்ணிருக்கோம். 66%. அந்த 3 கிளாஸ்லயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 66% பண்ணிருக்கோம். This part of it I think we can share. இது மட்டும் கடைசி எல்லாமே பிரஸ் லிஸ்ட். ரீடிங் ரைட்டிங் தனியா பாத்துக்கீங்களா? இந்த லேர்னிங் அவுட்கம்ல ஒரு லேர்னிங் அவுட்கம்க்கும் நம்ம பாத்துறோம் சார். பாத்துறோம்.
இதுல அந்த இதுலயே இருக்கு பாருங்க, ஹேண்ட் அவுட்லயே இருக்கும் பாருங்க அதுல. ம். சார் இந்த மேட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்க அதுல இதுதானே இருக்கு, நான் வச்சிருக்கல. இது வந்து இது ரீடிங் நம்ம தனியா தனியா பண்ணல. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அது என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாலேஜ் எவ்வளவு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு, அப்ளிகேஷன் எவ்வளவு இருக்குன்னு 3ஆ பிரிச்சிருக்கோம். கொஸ்டின்ஸ் அப்படிதான் கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். அதுல படி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதுதான் இவர்கிட்ட தான் கேட்டாரு அடுத்து என்ன பண்ண போறீங்க. என்கிட்ட கேட்க மாட்டாரு, ஏன்னா ரிசல்ட் தானே நான் கொடுக்குறேன். இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து அந்த காலை உணவு திட்டம் பண்ணோம்னா என்ரோல்மெண்ட், அதே போல வர்றது வருகை பதிவு, அதை பத்தியும் வரக்கூடிய காலங்கள்ல பண்ணிருக்கோம். அதை பத்தி இந்த காலை உணவு திட்டத்தால சீக்கிரமா வந்துடுறாங்க. இப்போ 2 மாசம் முன்னாடி நான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு பார்த்துட்டு பிளானிங் கமிஷன் இதுல ரிப்போர்ட்லாம் கொடுத்தாலும் அது ஒரு ரிப்போர்ட் வந்து இதுதான் காலை உணவு திட்டம் தான். அது வந்து நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, அவங்களுடைய தலைமையில அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன், அவங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் அந்த சர்வே பண்ணாங்க. 4 கட்டமா செஞ்ச ஆய்வு பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க வந்து கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறது, சோர்வு இல்லாமல் இருக்கிறது, அட்டென்டிவா இருக்கிறது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் தான் வந்துருச்சு. இன்னும் போடலையா வெப்சைட்ல? போட்டீங்களா போல் ரிப்போர்ட்? இன்னும் போடலையா? சீக்கிரம் போட்டுருவோம், ரெடி ஆயிடுச்சு. எல்லா இதுவும் போட்டுறோம். ஆமா, இது வரைக்கும் பண்ணிருக்க எல்லா எவாலுவேஷனும் போட்டுருக்கோம். 1-2 தவிர. ஏன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் இன்டர்னலா வந்து பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பப்ளிக் டொமைன்ல கொடுக்காம இருந்தோம்னாக்கா அதை போடாம இருப்போம். மீதி எல்லாத்தையும் போட்டுருக்கோம். கவர்னர் வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி இல்ல இல்ல அதுக்காக எடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி நடத்திட்டு இருக்கோம், என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல. அது அவர் சொல்றது இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அதாவது லேர்னிங் அவுட்கம்ஸ் சர்வே பண்றது, எக்ஸாமின் பண்றதுங்கிறது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? அவங்க வந்து அது பொலிட்டிக்கல் டூலா அதை கையில எடுக்கிறாங்க. சரியா? லேர்னிங் அவுட்கம்ஸ் புதுசா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லையே, 2021 இருக்கு. அதுக்கு முன்னாடி 4 வருஷத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். பிரதம சர்வே வருஷம் வரும். லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பார்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். எப்படின்னா சிலபஸ் எப்படி ரிவைஸ் பண்றோமோ, புது சிலபஸ் எப்படி உருவாக்குறோமோ, கொஸ்டின் பேப்பர் மெத்தட் எப்படி மாத்துறோமோ, அது மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸை பாக்குறதுங்கிறது இது பார்ட் ஆஃப் என்னது ப்ராசஸ். எஜுகேஷனல் பிளானிங் இருக்குல்ல, பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இல்லாட்டி இவ்வளவு டீடைல் மெத்தடாலஜி எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க? திடீர்னு ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது இல்ல. சரியில்லை நான் சொல்ல, அவங்க மெத்தடாலஜி வேறங்கிறோம். இல்ல அது சாம்பிளே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 9 லட்சம் எடுத்துருக்காங்க. ஆமா, ரொம்ப குறைச்சலா பண்ணுவாங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல பண்றாங்கல்ல, அவங்க வந்து நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னா 1,30,000 1,40,000 இருந்தா போதும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அதுக்கு உண்டான கவுண்டர் கிடையாது. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பக்கம் லேர்னிங் அவுட்கம்ஸ் வேணும், அதே சமயத்துல ஒவ்வொரு ஸ்கூல்ல நடக்குது தெரியணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு பெரிய சாம்பிளா வந்து போச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவர்கிட்டையும் மேடத்திட்டையும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாவட்டத்துல இந்த பிளாக்ல இருக்க இந்த ஸ்கூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுத்துட முடியும் இந்த டேட்டால. அதுலயே இருக்கு பாருங்க, அந்த அவுட்கம்லயே இருக்கு பாருங்க, எதெல்லாம் வீக்கா இருக்கு எதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அதுலயே கொடுத்துருக்கோம் லிஸ்ட். அரசு எல்லாம் அதாவது எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்துச்சு. அதெல்லாம் முன்னாடியில இருக்கும், எதெல்லாம் பின்னாடி இருக்குன்னு இருக்கு. கன்னியாகுமரிக்கு நெடுங்கால வரலாறு இருக்குல்ல கல்விக்கு. அதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி நான் சொல்ல முடியும்? நான் வந்து இந்த ஆய்வுல என்ன பண்ணிருக்கேன் என்ன முடிவு வருதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். அவங்க போக மாட்டேங்கிறாங்க, அவங்க வர மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.